திருநெல்வேலியில் 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் வருமானம் என கூறி அப்பாவி பெண்ணை ஏமாற்றிய இருவர் போலீசில் சிக்கினர். சர்வதேச மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் மேலாளர்கள் என நம்ப வைத்து ஏமாற்றிய சம்பவத்தில் நடந்தது என்ன? திருநெல்வேலி டவுன் பகுதியைச் சேர்ந்த தங்கமாரி என்ற பெண்ணை அணுகிய சண்முகலட்சுமி, முத்துராம் மற்றும் அவரது மனைவி பூரணி உள்ளிட்ட 3 பேர் தங்களை சர்வதேச மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் மாவட்ட மேலாளர்கள் என அறிமுகப்படுத்திக் கொண்டு 5 லட்சம் முதலீடு செய்தால் மாதந்தோறும் லட்சக்கணக்கில் வருமானம் பார்க்கலாம், வேலைக்கு போறதே தரித்திரம்கியா என்று நித்யானந்தா காணொளியில் கூறியதைப் போல வேலைக்கே செல்லாமல் வருமானம் பார்க்கலாம் லட்சக்கணக்கில் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மேலும் பகுதி நேரமாக பணியாற்றி குறுகிய நேரத்தில் அதிக பணமும் சம்பாதிக்கலாம் என்று வலை விரித்துள்ளனர். அதற்கு தன்னிடம் பணம் இல்லை என்று கூறிய தங்கமாரியிடம் நகைகளை அடகு வைத்து முதலீடு செய்யுங்கள், கிடைக்கும் வருமானத்தில் உடனே நகைகளை லவக்கென மீட்டுக் கொள்ளலாம் என ஏற்றிவிட்டுள்ளனர். அதை கண்மூடித்தனமாக நம்பி கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி வங்கி நகைக்கடன் மூலம் 5.5 லட்சம் ரூபாய் பெற்ற தங்கமாரி சண்முகலட்சுமியின் வங்கி கணக்கிற்கு NEFT மூலம் பணத்தை அனுப்பியுள்ளனர். ஆனால் 2 மாதங்களுக்கு மேலாகியும் அவர்கள் முதலீடு செய்த தொகைக்கு எந்தவித லாபமும் கிடைக்கவில்லை. அது தொடர்பாக கேட்டபொழுது முறையான பதிலும் இல்லை. இதனால் பொறுமையை இழந்த பெண் பணத்தை திருப்பி கேட்டபொழுது மேலும் 2 நபர்களை தலா 5 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வைத்து இந்த அமைப்பில் சேர்ந்தால் மட்டுமே பணத்தை திருப்பி தர முடியும் என்றும் போலீசில் புகார் அளித்தாலும் தங்களுக்கு எதுவும் ஆகாது என்றும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் சண்முகலட்சுமி மற்றும் பூரணி ஆகிய இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள முத்துராமை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இவர்கள் தங்கமாரியிடம் மட்டும்தான் மோசடியில் ஈடுபட்டார்களா அல்லது சிலரை ஏமாற்றி உள்ளார்களா என்ற சந்தேகத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் இவர்களை இயக்கிய முக்கிய மோசடி புள்ளி போலீசில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.